மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய உறவானாய் சகாயனே. அத்தியாயம் 15. வீட்டிற்குள் வரும் வரை எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த வெற்றி செல்வன் உள்ளே நுழைந்ததும் கதவை மூடிவிட்டு வெண்ணிலாவின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான். வெண்ணிலாவோ எந்த உணர்ச்சியும் காட்டாது அப்படியே நின்றாள். வேகமாக ஓடி வந்த லீலா அவளை பிடித்து கொண்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்று தன் கணவனிடம் கத்தினாள். நீ எதுவுமே பேசாத, அந்த சகா பையன் கூட ரோட்ல கட்டி பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தா. என்னடா சொல்ற நீ? பாட்டி அதிர்ச்சியாக கேட்க, நான் என்ன பொய்யா சொல்றேன்? உன்னோட பேட்டியவே கேளு. வெண்ணிலா என்று அவர் அழைக்க தொடங்கும் போதே லீலா அவரை நிறுத்தினாள். பாட்டி, எல்லாத்தையும் அப்புறமா கேட்டுக்கலாம், நீ சும்மா இரு என்று அவரையும் அடக்கிவிட்டு வெண்ணிலாவை இழுத்து கொண்டு அறைக்குள் சென்றாள். சரியாக அறை கதவை திறக்கும் முன் அவர்கள் முன்னே நின்று தடுத்தவன், இதோ பாரு, இது வரைக்கும் இங்க என்ன கூத்து நடந்துகிட்டு இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமேல் நான் சொல்றது தான் நடக்கணும் என்றான். லீலாவிற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. இவன் குடும்பத்திற்காக என்ன செய்தான்? இவனுக்கு எதற்கு அந்த உரிமை என்று கேட்க தூண்டிய நாவை அடக்கி வைத்து கொண்டாள். சகா அவனிடம் எதிர்த்து எதுவும் பேச வேண்டாம் என்று கூறியிருந்ததால் அமைதி காத்தாள். இதோ பாரு, இனி நீ ஒன்றும் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். என்னது, நீயா? உனக்கு அப்படி யார தெரியும்? உன்ன மாதிரியே ஒரு குடிகாரனை கூட்டிகிட்டு வந்து நிறுத்த போறியா? பேசாத நீ, என்னோட தங்கச்சிக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அவன் கத்தினான். வெண்ணிலா லீலாவின் கையை இறுக்கமாக பற்றி கொள்ள அதற்கு மேல் அவனிடம் எதுவும் வாதம் செய்யாமல், சரி, நீ முதல்ல மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வா, அப்புறமா பார்க்கலாம், இப்போ வழிய விடு என்று சொல்லி அவனை பிடித்து தள்ளிவிட்டு அறைக்குள் வெண்ணிலாவை அழைத்துச் சென்றாள். கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன் என்றவள் அப்பொழுதுதான் அவள் தொப்பட்டாவை போர்த்தி இருப்பதை பார்த்துவிட்டு, முதல்ல ட்ரெஸ் மாத்து என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்தாள். லீலா, என்னடி நடக்குது? என்ன சொல்றான் வெற்றி? சகா எதுக்கு அங்க போனான் என்று பாட்டி கேள்விகளாய் தொடுக்க ஆரம்பிக்க, பாட்டி கொஞ்ச நேரம் சும்மா இரு, நான் தான் அவனை அனுப்புனேன். இன்னும் வெண்ணிலா ஆஃபீஸ்ல இருந்து வரலையே, லேட் ஆகுது, பத்திரமா அவளை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அனுப்புனேன், வேற எதுவும் இல்லை. அவன் கூட இவ வர்றதை பார்த்துட்டு இந்த ஆள் ஏதோ போய் சொல்றான் என்று சொல்லிவிட்டு வெண்ணிலாவிற்கான உணவை எடுத்து தட்டில் வைக்க ஆரம்பித்தாள். அதானே பார்த்தேன். ஏண்டா, அவ காதலிக்கணும்னா எப்பவோ காதலிச்சு எவன் கூடவோ ஓடி போயிருப்பா. அவ வேலை என்ன, சம்பளம் என்ன, படிப்பு என்ன? போயும் போயும் ஒரு டிரைவர் கூட ஓடி போக அவளுக்கு என்ன தலையெழுத்தா? பேசாம போய் வேலையை பாருடா என்று வெற்றியிடம் கத்தினார் பாட்டி. நான் சொல்றத நீ நம்ப மாட்ட இல்ல? நீ இல்ல, இதோ இவளும் நம்ப மாட்டா, தெரியும் எனக்கு. அதுக்குதான் இங்க பாரு என்று சொல்லி தன் செல்போனை எடுத்து காண்பித்தான். அதில் வெண்ணிலா சகாவின் கையை கட்டி கொண்டு அவன் தோளில் சாய்ந்து அமர்ந்திருப்பதை பார்த்து அதிர்ந்தாள் லீலா. ஏ லீலா, என்னடி இது? நம்ம கௌரவத்தை கொலைக்க போறாளா இவ? எல்லாத்துக்கும் காரணம் இவதான் என்றான் வெற்றி. ஏண்டி, அவளுக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எனக்கு தெரியும், உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி அனுப்ப விருப்பம் இல்லை. கடைசி வரைக்கும் அவளோட ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அதுதானே உன்னோட ஆசை. அதுக்கு அவ வாழ்க்கையை ஏண்டி கெடுக்கிற? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பாட்டி திட்டிக் கொண்டே செல்ல எதுவும் பேசாமல் உணவை எடுத்துக்கொண்டு வெண்ணிலாவின் அறைக்குள் நுழைந்தாள் லீலா. எவ்வளோ அழுத்தம் பாருடா இவளுக்கு, திமிர் பிடிச்சவ. நல்லா கட்டி வச்சான் என் புள்ள உனக்குன்னு பார்த்து இவளை. பாட்டி கத்தி கொண்டிருக்க உள்ளே கதவை அடைத்து கொண்டு வெண்ணிலாவிற்கு உணவை ஊட்டி கொண்டிருந்தாள் லீலா. அண்ணி, நீங்க கூட நான் தப்பு பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? விழிகளில் வேதனையை சுமந்து தன் அண்ணியிடம் கேட்டாள் வெண்ணிலா. சகா ஃபோன் பண்ணா என்று சொல்லி அத்தோடு நிறுத்தி கொண்டாள் லீலா. அவள் முகத்தில் இருந்து என்ன நினைக்கிறாள் என்று புரியாமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா. எதை பற்றியும் யோசிக்காத, முதல்ல சாப்பிட்டுட்டு தூங்கு, காலையில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். 2 நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்லேயே இரு என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டாள். மனதளவில் உடைந்து போயிருந்தவளுக்கு கொஞ்சம் தூக்கம் தேவைப்பட்டது. அமைதியாக கண்களை மூடி படுத்து கொண்டாள் வெண்ணிலா. மறுநாள் காலையில் சகா லீலாவை அழைத்து வெண்ணிலாவிடம் ஃபோனை தரச் சொன்னான். சொல்லு சகா, இதுக்கு முன்னாடி அவனை நீ பார்த்துருக்கியா? இல்லை. உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கானா? இல்லை. எப்பவுமே பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையா? இல்லை. நீ ரெகுலராக போகிற பஸ்ஸில் எதுலையாச்சும் பார்த்துருக்கியா? இல்லை. அவன் ஏதாச்சும் பேசினானா இல்லை சொன்னானா? இல்லை. சரி, நான் பார்த்துக்கிறேன், எதை பற்றியும் யோசிக்காத, நடந்ததை மறந்துடு என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் சகா. தன்னுடைய காலை உணவை முடித்துவிட்டு நேராக வெண்ணிலாவின் அலுவலகம் இருந்த ஏரியாவிற்குள் நுழைந்தான். தன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அதன் மேல் சாய்ந்து நின்று கொண்டான்.
எங்கேனும் அவன் முகம் தென்படுகிறதா என்று கண்களால் சல்லடை போட்டு தேடினான். அவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. நேற்று சம்பவம் நடந்த இடத்திற்கும் அவளுடைய அலுவலகத்திற்கும் இடையில் என்னென்ன கடைகள் இருக்கிறது என்று பார்த்து எங்கே எல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கிறது என்பதையும் மனதிற்குள் குறித்து கொண்டான். அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தவாறே நின்று இருந்தவனுக்கு சவாரி செல்ல அழைப்பு வந்ததால் கிளம்பி சென்று விட்டான். வீட்டில் வெண்ணிலா யாரிடமும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். கிருஷ்ணாவும் பள்ளிக்கு சென்று விட்டதால் அவளோடு பேச அவனும் இல்லை. பாட்டிதான் காலையில் அவள் எழுந்ததிலிருந்து திட்டிக்கொண்டே இருந்தார். லீலா எதுவும் வாயை திறக்கவில்லை. அவளுக்கு உள்ளுக்குள் ஏனோ பயம் சூழ்ந்து இருந்தது. வெற்றி செல்வன் இனி என்ன செய்வானோ என்று யோசித்து கொண்டே இருந்தாள். அவள் பயந்தது சரிதான் என்பது போல் அன்று மாலையே வீட்டிற்கு வந்து அந்த விஷயத்தை கூறினான் வெற்றி. வெண்ணிலாவிற்கு மாப்பிள்ளை பார்த்திருப்பதாகவும் மறுநாள் அவர்கள் பெண் பார்க்க வரப்போவதாகவும் கூறினான். உன்னோட இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ண முடியாது. முதல்ல மாப்பிள்ளை யாரு என்னன்னு சொல்லு. என்ன பண்றாங்க, வீடு எங்க இருக்கு, எல்லாத்தையும் எனக்கு சொல்லு. எனக்கு சரின்னா மட்டும்தான் வெண்ணிலாவை பெண் பார்க்க வர ஒத்துக்குவேன். அவ என்னோட தங்கச்சி, நீ என்ன ஒத்துக்கிறது? ஏனோ இப்பொழுது பாட்டிக்கு லீலா சொல்வதுதான் சரி என்று பட்டது. டேய் வெற்றி, இது வரைக்கும் அவ எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்துருக்கா. யாரும் தப்பான பசங்க எல்லாம் இல்லை. நல்ல குடும்பமா நல்ல பையனா தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. நீ எப்படிப்பட்ட பையனை பார்த்துருக்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? யாரு என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும். அவ்வளவுதானே, நான் போட்டோவை காட்டுறேன் என்று தன் செல்போனில் இருந்த மாப்பிள்ளையின் புகைப்படத்தை காட்டினான். பார்க்க நல்லா தான் இருக்காரு என்றார் பாட்டி. மற்ற விஷயத்த சொல்லு. பேரு சீனிவாசன், வயது 33, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. மாதம் 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் வெண்ணிலா வேலைக்கு போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சம்பளத்தையும் இவ கேட்குற மாதிரி நம்ம கையில் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. போதுமா? இதுக்கு மேலே வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணுமா என்றான் கோபமாக. அதிர்ச்சியாக அவனையே பார்த்தாள் லீலா. எப்படி இப்படி ஒரு வரனை இவன் கொண்டு வந்தான்? ஏதோ இடிக்கிறதே என்று உள்ளுக்குள் யோசித்தாள். ஆனால் வெளியில் எதுவும் சொல்லவில்லை. உண்மையிலேயே இது நல்ல வரனாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லையே. வெண்ணிலாவை சந்தோஷமாக திருமணம் செய்து அனுப்பிவிடலாம் என்று யோசித்து கொண்டிருந்தாள் லீலா. மறுநாள் அவர்கள் பெண் பார்க்க வந்தார்கள். அப்பொழுதுதான் தன் தலையில் இடியே விழுந்ததைப் போல் உணர்ந்தாள் லீலா. நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.